பாண்டியனா, ரொம்ப நேரமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டலாம் பார்க்குறேன், கட்ட முடியலையா? ஓ, நீங்க கட்டுறதை குறித்து பேசுவோம். எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. என்ன தெரியுமா? மத்தேயு புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல 19வது வசனம் இப்படியா இருக்கு. நீ கட்டுகிறது, அதாவது பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. புரியலையா? என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி, பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்றும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கலாம். அநேக காரியங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம், நிச்சயமாக நீங்கள் கட்டப்படுவீர்கள். எந்தெந்த பகுதியிலே நீங்கள் ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி, அதாவது தளர்ந்து போய் இருக்கிறீர்களோ அந்த பகுதியிலே ஆண்டவர் உங்களை கட்டுவார். எந்த பகுதியில் நீங்கள் தளர்ந்து போய் இனி முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த பகுதியிலே உங்களை கட்டி ஆண்டவர் காலொன்று எழுப்பி நிற்க செய்வார். அதே போல எந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட மனமுருகி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு எல்லாவற்றிற்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிச்சயமாக பதில் தருவார். அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். நீங்க பூமியில இருக்கும் பொழுது என்னென்ன காரியத்தை மனதில் வச்சு ஜெபம் பண்ணீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ, அதெல்லாம் நீதியின் தேவன் சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அதான் சொல்லியிருக்காரு, நீ எதை கட்டுறியோ அதை நான் அங்கேயும் கட்டுவேன், நீ எதை நீ கட்டவிழ்க்கிறியோ அங்கேயும் நான் அதை கட்டவிழ்ப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அருமையான சகோதரிய சகோதரனை, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் தர முடியும். பரலோக தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க இந்த காணொலியை பார்த்து முடிச்ச உடனே எதை கட்டணுமோ, எதை கட்டவிழ்க்கணுமோ இந்த வசனத்தை சொல்லி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப புரிஞ்சுச்சானா? புரிஞ்சியா?